ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட ஈவினிங் டைம் vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்பவும் போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த vlogs பார்த்தீங்கன்னா 2 days எடுத்தது. 2 நாள் ஈவினிங் டைமில் எடுத்த vlog தான். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொட்டீன் வேலைகள் இருக்கும்ல ஈவினிங் டைமில் நம்ம வீட்டில், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். செகண்ட் டே வந்து நாங்கள் மந்த்லி க்ராசரி வாங்குறதுக்காக வெளியில் போயிருந்தோம், அது பற்றின விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த vlogல பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிளிப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது ஈவினிங் டைமில் கேட்டுக்கிட்டே என்னோடய வேலைகளை பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு ஒரு தூபம் ஸ்டிக் ஒன்று ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ அந்த வாசனை வந்து வீட்டுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும்போது கொஞ்சம் டிவைனாக இருக்கும். நம்மளே வந்து மைண்ட் ரிலாக்ஸாக நம்மளோட வேலைகளை பண்ணுறதுக்கு அந்த ஒரு சின்ன விஷயம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால அந்த தூபம் ஸ்டிக் வந்து ஏற்றி வச்சுட்டு அப்படியே என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்த vlogல வந்து ஒரு சின்ன விஷயம் கேட்டிருந்தேன். நம்மளோட சேனலை வந்து ரெகுலராக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வந்து அப்பப்போ ஒரு ஹாய் ஹலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் நான் எனக்கு உங்களோட பர்சனலாக கனெக்ட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும், ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நீங்கள் உங்களோட டைம் எடுத்து எனக்காக கமெண்ட்டில் வந்து ஒரு ஹாய் சொல்லியிருந்தீங்க. அண்ட் வந்து சில பேர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து உங்களோட நான் பர்சனலாக கனெக்ட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது எல்லாத்துக்கும். அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து உங்களோட ஒரு ஹாய் ஹலோ இல்லை அந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான பட் நம்மளோட லைஃப்பை மாற்றக்கூடிய, நம்ம லைஃப்பில் ஒரு சூப்பரான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள், நம்மளோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றிக்கிற மாதிரியான விஷயங்கள், அதை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப் முன்ன இருந்ததை விட ரொம்ப பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளேயே ஒரு சூப்பரான சேஞ்சஸ் வர்றதையும் உங்களால் உணர முடியும். ஃபிசிக்கலி மென்டலி நீங்கள் முன்ன இருந்ததை விட ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க அப்படி நம்மளோட லைஃப்பை மாற்ற போகிற அந்த சிம்பிளான சூப்பரான ஹேபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்மளோட மார்னிங் டைம்லேருந்து இந்த ஹேபிட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னா, மார்னிங் தூங்கி எழுந்ததுமே உங்கள் மொபைல் ஃபோனை ஒரு 1/2 hour எடுத்து யூஸ் பண்ணுறத ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்படியும் நைட்டு தூங்குறப்போ மொபைலை பார்த்துட்டு அந்த பில்லோ பக்கத்துலேயே போட்டுட்டு அப்படியே தூங்கியிருப்போம். காலையில் எழுந்ததுமே அந்த தலையான பக்கத்தில் கண்ணை மூடிக்கிட்டே தேடி அந்த மொபைல் ஃபோனை எடுத்து டைம் பார்க்குறேன் அப்படின்ற பேரில் அந்த ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணிவிட்டு டைம் பார்த்ததோடு இல்லாமல் அப்படியே அடுத்து வாட்ஸ்அப்புக்கு போகிறது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதில் வந்த நோட்டிஃபிகேஷன், நமக்கு யாரெல்லாம் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க திருப்பி நம்ம அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்படி மார்னிங் எழுந்ததுமே மொபைல் ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்மளோட அந்த மார்னிங் டைமில் நம்மளோட மைண்டை வந்து ட்ரைன் அவுட் பண்ணும். ப்ளஸ் நம்மளோட கண்ணுக்குமே அது நல்லது கிடையாது, நம்மளோட ஹெல்த்துக்கும் அது நல்லது கிடையாது. ஸோ மார்னிங் எழுந்ததும் இந்த மொபைல் ஃபோனை எடுத்து செக் பண்ணுறதை விட்டுட்டு இந்த நாள் நம்மளுக்கு கிடைச்சதுக்காக நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கவங்களா இருந்தீங்கன்னா கடவுளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள், இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் முதல் நாள் தூங்கி அடுத்த நாள் மார்னிங் எத்தனை பேர் எழுந்திருப்பாங்க அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? அத்தனை பேருக்கு இடையில நமக்கு இந்த நாள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த நாளை இந்த கடவுளோ இந்த பிரபஞ்சமோ கொடுத்ததுக்காக அதுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். இந்த நாள் வந்து நான் பண்ண போகிற வேலைகள் எல்லாமே கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும், அதை நான் நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன், அதுக்கு என்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் பெட்டில் உட்காந்துட்டே ஒரு 5 நிமிஷம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் உங்கள் உடம்ப. ஏன்னா மார்னிங் எழுந்ததுமே சில பேருக்கு உடம்பு வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு எழுந்து நம்மளோட வேலைகள் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்க நர்வ் ரிலாக்ஸ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்மளோட வேலைகளை ஆக்டிவாக பார்க்கலாம். 2வது ஹேபிட் என்னென்னா,
பிரேக்ஃபாஸ்ட்டை டைமுக்கு எடுத்துக்கிறது. நம்மள எத்தனை பேர் டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறோம் சொல்லுங்கள்? காலையில் எழுந்தோமா, கடகடன்னு குளிச்சு கிளம்புனோமா, ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் ஆஃபீஸ் கிளம்புறது, வீட்டில் ஸ்கூல் கிளம்புற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு மொபைல் ஃபோனை ஆன் பண்ணி விட்டுட்டு அதை மொபைல் ஃபோனை பார்க்க விட்டுட்டு தோசையவோ இட்லியவோ பிசைஞ்சு அது வாயில் அப்படியே அமுக்கி விட்டுட்ருப்பாங்க. அதுவும் என்ன சாப்பிட்றோன்னு கூட தெரியாமல் அந்த குழந்தையும் அதை சாப்பிட்டுட்டு கடகடன்னு ஓடும். இல்லை அது ஒரு சாக்ஸ் மாட்டிகிட்டு இருக்கும்போதோ, இல்லை அது ஒரு ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இடையில போய் வாயில் ஊட்டி விடுறதா இருக்கட்டும். இல்லை நம்மளே ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படியே நடந்துக்கிட்டே 2 வாய், உட்காந்துட்டே 2 வாய் அப்படின்னு அவதியாக சாப்பிட்டுட்டு கிளம்பி ஓடுறதுக்கு தான் யோசிப்போம். இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த சாப்பாடு நம்ம உடலில் போய் ஒட்டுறதே ரொம்ப கஷ்டம்தான். பெரியவங்களாம் சொல்லுவாங்கள்ல, சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டணும் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னென்னா, நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றத தெரிஞ்சு சாப்பிட்டோம், மைண்ட்ஃபுல்லாக அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நம்ம உடம்புல கிடைக்கும். ப்ளஸ் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றோம் அப்படின்றதையும் கவனமாக பார்த்து சாப்பிட முடியும். அந்த மார்னிங் சாப்பிடக்கூடிய அந்த பிரேக்ஃபாஸ்ட் அந்த ஹோல் டேவும் நம்ம பிரிஸ்காக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம எப்படி குளிக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சுருக்கோம், ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வச்சுருக்கோம், கொஞ்சம் நேரம் உட்காந்து பேப்பர் படிக்கிறதுக்கு டைம் வச்சுருக்கோமோ, அதே மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பாக செட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ரிலாக்ஸாக உட்காந்து என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோன்னு கவனம் கொடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடு நம்ம உடலில் போய் அதுக்கான வேலைகள் என்னமோ அதை செய்யும். அதனால நம்மளோட ஹெல்த் இன்னுமே பெட்டராக இருக்கும். நம்மளோட டே டு டே வேலைகள் பார்க்குறதுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூட ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 3ஆவதாக நான் சொல்ல போகிற ஹேபிட் நம்மளோட லைஃப்பை இன்னும் பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு, நம்மளை இன்னும் பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹேபிட். ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வீட்டில் இருக்கவங்க ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம், குழந்தைங்க ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் இல்லையா? நம்மளோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு அந்த ஃப்ரீ டைமில் ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் நம்ம ஒரு புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கிறதுக்காக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு புதுசாக லாங்குவேஜ் கற்றுக்கிறது, இல்லை ஒரு பேக்கிங் கிளாஸஸ் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது. இது உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணும். நீங்களே புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும், உங்களோட கெரியரை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் கற்றுக்கும் போது நீங்களே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ப்ளஸ் உங்கள் வீட்டில் இருக்கவங்களே நமக்கான விஷயங்கள் இத்தனையும் பண்ணிக்கிட்டு, அம்மாவோ இல்லை உங்களோட ஹஸ்பண்டாக இருந்தாங்கன்னா நம்மளோட ஒய்ஃபோ இந்த ஒரு விஷயத்தையும் கற்று வச்சுருக்காங்க, பரவாயில்லையே அப்படின்னு உங்களை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட லைஃப்பை பெட்டர் ஆக்கிக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் கண்டிப்பாக கற்று வச்சுக்கோங்க. அது உங்களோட லைஃபுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னும் இதே மாதிரி நிறைய ஹேபிட்ஸ் இருக்குது. அதை பற்றி அடுத்த vlogல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த vlogகையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.